நிறைய பேர் வந்து நின்று கம்ஃபர்டபுளாக என் பேச்சை கேட்டு என் கொள்கையை கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்க நினைக்கிறது தான் ஒரு உண்மையான அரசியல் கட்சியோட தாற்பயமாக இருக்கணும். எல்லா கட்சிகளும் கூட்டத்தை காட்டுவதற்கு நெருக்கடியான இடத்த சூஸ் பண்ணி அங்கே மீட்டிங் போடுவோம். அப்படியே கூட்டம் தள்ளி முள்ளி இப்படி பயங்கரமாக இருக்கணும் சார், அப்போ தான் ஒரு அப்படியே வைரல் ஆகும் சார் வீடியோலாம் அப்படின்னு நினச்சிட்டா இந்த மாதிரி இடத்துல கூட்டம். இப்போ ஆளுங்கட்சியோ போலீஸ்லேருந்தோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்படி பண்ணும் பொழுது இந்த கூட்டத்தில் இந்த யாருமே டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. 41 மரணங்கள், அதுலேயும் குழந்தைங்கள், பெண்கள், வேடிக்கை பார்க்க வந்தவங்க. இவங்க நிறைய பேர்த்துக்கு கூட்டம் என்னென்னு தெரியல. இது எப்படி இப்படி நடக்கும்னு எல்லோரும் நிறைய பலமாக கேட்குறாங்க. கூட்டத்தில் எப்படி ஸ்டாம்பீட் ஆகிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லை. ஏன்னா திருவிழா கூட்டத்தில் கேர் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பான், உன் சொந்தக்காரன். இந்த கூட்டத்தில் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஒரு பக்கமாக விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேடிக்கை பார்த்தவங்களும் இந்த கூட்டம் தெரியாதனால அவங்க இதில் கேஷுவாலிட்டியாக மாறிட்டாங்க. இப்போ இதில் யார் காரணம்னு இந்த கேஷுவாலிட்டி நடந்ததுக்கப்புறம் யார் காரணம் அவங்க கை நீட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் 2 தரப்பு சொன்னேன். ஒன்று, ஆட்சிக்கு கூட்டத்தை வர வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க பண்ணுறது, அதனால் வர நெகட்டிவிட்டி. இந்த கட்சிகளுக்கு ஒரு இடத்துல கூட்டத்தை காட்டணுங்கிற ஒரு விஷயம். இந்த 2 தவறான சிந்தனைகளுக்கு நடுவே இந்த கேஷுவல் இருந்துச்சு.